அரச மரத்தடியிலையும் மஞ்சள்லையும் கொடி இருக்கிற எளிமையான கடவுள் அப்படின்னா அது விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமானுக்கு கொண்டாடப்படுற ஒரு பெரிய திருவிழா அப்படின்னா அது விநாயக சதுர்த்தி. அந்த விநாயக சதுர்த்தியான இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது தாரித்ய தகன கணபதி ஸ்தோத்திரம். தாரித்யம் அப்படின்னா கஷ்டம், வறுமை, பாவம், நம்மக்கிட்ட இருக்கிற இயலாமை, இது எல்லாமே தான் தாரித்யம். தகனம் அப்படின்னா எரிக்கிறது. தாரித்ய தகன கணபதி ஸ்தோத்திரம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற வறுமை, கஷ்டம், பாவம், இது எல்லாமே எரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கணபதி ஸ்தோத்திரத்தையும் அந்த ஸ்தோத்திரத்துடைய விளக்கத்தையும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். யார் இதை ஒரு மனசாக விநாயக பெருமானை நினச்சிட்டு சொல்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தாரித்யங்கள் எல்லாமே நீங்கி அவங்களுக்கு செல்வம், வெற்றி, அதிர்ஷ்டம், அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமானுடைய அருளாசியும் கிடைக்கும். இப்போ நம்ம அந்த தாரித்ய தகன கணபதி ஸ்தோத்திரத்தை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல் ஸ்துதி. சுவர்ணவர்ண சுந்தரம் சிதைக தந்து பந்துகம் गृहीतपाशमङ्कुशं वरप्रदम् अभयप्रदं सदुर्भुजं त्रिलोचनं भुजङ्गमोऽपि वीतनं प्रफुल्लवारिजासनं भजामि सिन्दूराननं. முதல் ஸ்துதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திரிலோச்சனம், அதாவது 3 கண்கள் கொண்டவர் விநாயக பெருமான். இங்கே விநாயக பெருமான் சிவ அம்சத்தோட விளங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நாகத்தை யக்ஞோபவீதமாக அதாவது பூநூலாக அணிஞ்சு இருப்பார். விநாயக பெருமான் தங்க நிறத்தில் ஒற்றை கொம்போடு அங்குசம் பாசம் அபயத்தோட சதுர்புஜத்தோட சிரிச்ச முகமாக சிவந்த முகமாக காட்சியளிக்கிறாரு. இரண்டாவது ஸ்துதி. கிரீடஹார குண்டலம் பிரதீப்த பாகுபூஷணம் பிரச்சண்ட ரத்னகங்கனம் பிரச்சோபித்ராங்கியஷ்டிகம் பிரபாத சூரிய சுந்தர ஆம்ரத்வய பிரதாரிணம் சரத்னஹேம பூபுர பிரச்சோபிதாங்கி பங்கஜம். தாமரை பூ போன்ற அழகான மென்மையான உடலை கொண்டவர் யார் அப்படின்னா விநாயக பெருமான். அது மட்டும் இல்லாமல் கிரீடம், ஹாரம், குண்டலம், இது போல ஆபரணங்கள், தங்க ரத்னம் பதித்த ஆபரணங்களை அணிஞ்சவராம். அது மட்டும் இல்லாமல் கையில் பொன்கங்கணம் ஏந்தி இருக்காரு. சூரியனை போன்ற ஒளி வீசுகிற அழகான உடலை கொண்ட விநாயக பெருமானை நமஸ்கரிக்கிறேன். மூன்றாவது ஸ்துதி. சுவர்ணதண்ட மண்டித பிரச்சண்ட சாரு சாமரம் கிரஹே பிரேந்து சுந்தர யுகக்ஷண பிரமோதிதம் கவீந்திர சிந்தரஞ்சகம் மகாவிபந்த பங்கஜம் ஷடக்ஷரஸ்வரூபினம் பஜே கஜேந்திர ரூபினம். மூன்றாவது ஸ்துதியினுடைய விளக்கம். விநாயக பெருமான் ஆனப்பட்டவர் சந்திரனை போல அழகாக இருப்பாராம். அதனால விநாயக பெருமானுக்கு பாலச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு திருநாமமும் இருக்குது. அவருடைய அழகை பார்த்து மயங்காத கவிஞர்களே இல்லை, அந்த அளவுக்கு அழகு படைத்தவர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷடக்ஷர சுரூபினம், அதாவது 6 திரு எழுத்தில் விநாயக பெருமான் குடியிருக்காராம். அது என்ன திரு எழுத்து அப்படின்னா ஓம் நமசிவாய அப்படிங்கிற திரு எழுத்து. ஆதி காலத்தில் இருந்த ஞானிகள், மகான்கள், குருமார்கள் விநாயக பெருமானையும் சிவ அம்சமாக கருதுனாங்க. அதனால சிவ மந்திரத்தை உபதேசம் செஞ்சதா விநாயகர் புராணத்தில் சொல்லியிருக்காங்க. அதை இங்கே நினைவு கூறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய தடைகள் எல்லாம் அழித்து சிரிச்ச யானை முகமாக இருக்கிற அந்த விநாயக பெருமானை வணங்குறேன், தியானிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நான்காவது ஸ்துதி. விரிஞ்சி விஷ்ணு வந்திதம் விரூபலோச்சனஸ்துதிம் கிரீஷ தர்சனேஷயே சமர்ப்பிதம் பராம்பயே நிரந்தரம் சுராசுரை சுபுத்திரவாமலோச்சனை மகாமகேஷ்டு கர்மண ஸ்மிருதம் பஜாமி துந்துலம். இந்த நான்காவது ஸ்துதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விநாயக பெருமான் ஆனப்பட்டவர் கிரிஜா, அதாவது அன்னை பார்வதி தேவிக்கு இன்னொரு பெயர் தான் கிரிஜா.
அந்த அன்னை பார்வதி தேவியினுடைய ஆசீர்வாதம் பெற்றவர். எல்லாம் கணங்கள் சேவிக்கப்பட்டவர், எல்லா கணங்களாலும் வணங்கப்பட்டவர். விரிஞ்சி அப்படின்னா பிரம்மதேவர், அது மட்டும் இல்லாமல் தேவராலையும் விஷ்ணு தேவர்னாலையும் வணங்கப்பட்டவர். ஒற்றை கொம்புடைய அந்த விநாயக பெருமானை வணங்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 5வது ஸ்துதி. மகோதலுப்த சஞ்சாலி மஞ்சு கொஞ்சு தத்ரவம் பிரபுத்தி சிந்தரஞ்சகம் பிரமோத கர்ணசாலகம் அனன்ய பக்திமானனம் பிரச்சண்ட முக்திதாயகம் நமாமி நித்யமாதரே நவக்ரதுண்டநாயகம். 5வது ஸ்துதியில் அனன்ய பக்தி மானனம், யார் ஒரு மனசாக விநாயகர் மேலே பக்தியாக இருக்காங்களோ அவங்களுக்கு முக்திதாயகம், அவங்களுக்கு முக்தி கிடைக்கிறது நிச்சயம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமானுடைய காதுகள் எப்போவுமே அசைஞ்சிக்கிட்டே இருக்குமா. அதனால விநாயக பெருமானுக்கு சூர்பகர்ணன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு திருநாமமும் இருக்குது. விநாயக பெருமானுடைய குரலானப்பட்டது இனிமையாக அன்பா தேன் வந்து பாயறது போல இருக்குமா. எப்போதுமே வளைந்த துதிக்கை உடைய அந்த விநாயக பெருமானை வணங்குறேன் அப்படிங்கிறது 5வது ஸ்துதி. இப்போ நம்ம பலஸ்துதியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறது தான் பலஸ்துதி. தாரித்ய வித்ராவண மாசு காமிதம் ஸ்தோத்திரம் படேத்தேன தசத்ரய மாதராத் புத்ரி கலத்த சவஜனேஷு மைத்ரி புவனான் பவேத் ஏகதந்த வரப்பிரசாத். புவனான் அப்படின்னா பூமி, இந்த பூமி உள்ள வரைக்கும் ஏகதந்த வரப்பிரசாத், அவங்க விநாயக பெருமானுடைய ஆசீர்வாதம் பெற்று இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தாரித்ய வித்ராவண, அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா தாரித்ரியங்களும் கஷ்டங்களும் வறுமையும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் தசத்ரய மாதராத், இந்த ஸ்துதியை 10 டைம் சொல்கிறது விசேஷம். புத்ரி கலத்திர சவஜனேஷு மைத்ரி, அவங்க மனைவி மக்களோட எல்லா விதமான இன்புற்று வாழ்வாங்க அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்தோத்திரத்தை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.